யாருமே சொல்ல. 100% பணம் ஒரு மனிதன் வாழ்றது எதுக்குடான்னு போய் சாகிற தருவாயில இருந்த பெரிய கோடீஸ்வரர்களை எல்லாம் பாலச்சந்தர் உட்பட போய் கேள்வி கேட்கிறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு முன்னால சாக போறாங்கன்னு தெரிஞ்சு 100 பேர்ட்ட கேட்கிறாங்க. 100 பேர் சொல்ற பதில் என்னன்னா, நான் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் மனைவி மக்களோட, நான் இவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், மனைவி மக்களோட நேரத்தை செலவு பண்ணிருக்கலாம், என்னுடைய பிள்ளைகளோட நேரத்தை செலவு பண்ணிருக்கலாம், இந்த உலகத்தை சுற்றி பார்க்கலாம், ஒருத்தன் கூட இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சிருக்கலாம்னு சொல்லவே இல்லாம செத்து விட்டான். இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த 100% மகிழ்ச்சியில ஒரு மனுஷனுக்கு 40% மகிழ்ச்சி விரும்பிய வேலையை செய்வதிலும். பணம் சம்பாதிக்கிறேன்னா அது ஒரு ஹேபிட் ஆகிட்டீங்கன்னா அந்த பணம் சம்பாதிக்கிறதே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குங்கிறான். அல்ல, படிக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னா அதுவே பார்க்கிற தொழில், அதை நீங்க விரும்பி பாத்தீங்கன்னா விரும்பிய வேலையை செய்யறதுல 40% மகிழ்ச்சி ஒரு மனுஷனுக்கு இருக்கான். விரும்பியவர்களோடு இருப்பதுல, குடும்பத்தோட, பிள்ளைகளோட, உறவுகளோட, நண்பர்களோட, அது 40% மகிழ்ச்சியை தெரியுதான். பாக்கி உள்ள 20% இருக்குல்ல, 10% மகிழ்ச்சி ஒரு மனிதன் வித்தியாசப்படுதான். இன்னும் 10% மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அது மட்டும்தான் பணத்தால வருது. ஆனா அந்த 10% மகிழ்ச்சிக்காக மனிதன் 90% மகிழ்ச்சியை இழக்கிறான். இந்த இடத்துல ஒண்ணு சொல்றேன் பாருங்க, ஒரு மனிதனுக்கு ஹெல்த், வெல்த், டைம், இது மூணும் ஒன்னாவே இருக்காது. சின்ன வயசுல பாருங்க நல்ல ஹெல்த் இருக்கும், நல்ல டைம் இருக்கும், காசு இருக்காது. மத்தியம வயதுல பாருங்க நல்ல பணம், வெல்த் இருக்கும், நல்ல ஹெல்த் இருக்கும், டைம் இருக்காது. வயசான பிறகு பாருங்க நல்ல டைம் இருக்கும், பணம் இருக்கும், ஹெல்த் இருக்காது.